ஹாய் ஹலோ வணக்கம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்குட்டி வித் மீ யார் இருக்கான்னா பிரியா எங்களோட இருக்கிறாங்க. நாங்கள் சுக்குட்டி குடிக்கிறோம். இந்த சுக்குட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதை நான் சொல்லிடுறேன். சுடுதண்ணியில் சுக்கை போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீத்தூள் போட்டு ஜீனி போட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆமாம் சுக்குட்டி வந்துருக்கும். நோ ப்ராப்ளம் பிரியா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை சொல்லிட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஓகே என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லுங்கள் நீங்கள். தயிர் சாதத்தை சொல்லுங்க. ஓ மை காட், நான் கேட்க முடியும். தயிர் சாதம் செய்யறது எப்படின்னே தெரியாதுங்களா உங்களுக்கு? ஓ மை காட், தயிர் சாதம் பத்த வைக்கிறது எப்படி அப்படின்னு கத்துக்கணும். தயிர் சாதத்துக்கு அடுப்பு பத்த வைக்கணுமா? தயிர் சாதத்துக்கு அடுப்பு பத்த வைக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. தயிர் சாதத்துக்கு நீங்க அடுப்பு பத்த வைக்க தேவையில்ல. சாப்பாடு சமைக்கிறதுக்கு அடுப்பு பத்த வைக்கணும்டா. ஓகே, அப்ப சாப்பாடை சமைச்சு எடுத்துட்டு அதுல தயிரை ஊற்றி உப்பு போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பட் நிறைய வேணும் அப்படின்னாங்க உங்களுக்கு திராட்சை அண்டு மாதுளை இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் நல்லா இருக்கும். தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நான் தயிர் சாதம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா, செஞ்சு கொடுக்க சொல்லலான்னு பார்த்தா நீங்க இப்படி சிம்பிளா சொல்லிட்டீங்க. அப்ப பழம்லாம் போட்டு தர மாட்டீங்களா? ஓகே, கவலை விடுங்க. வியூவர்ஸ்ட கேட்கலாம். தயிர் சாதம் செய்வது எப்படி அப்படின்னு பிரியாவுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சுக்குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. பை பை, டேக் கேர். நல்லா இருந்தா